வணக்கம். நான் பார்த்தே சமைத்த நன்னு பொன்னி. இன்றைக்கி மாலையை பட்சத்துக்கு ஒரு கூட்டு, ஒரு கறி, தொகையல், ரசம் இதுதான் பண்ணியிருக்கேன். முதல்ல நான் கோவக்காய் வச்சு ஒரு தொகையல் மாதிரி பண்ணினேன். இதுக்கு ஒரு 10, 15 கோவக்காயை கட் பண்ணி நறுக்கி வதக்கி வச்சுட்டுருக்கேன் எண்ணெயை விட்டு. இது ஒரு 3/4 கப்பு தேங்காயையும் நல்லா எண்ணெயை விட்டு வதக்கி வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு, தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அந்த வத்த மிளகா காம்போடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கலாம். அப்புறம் அப்போ தான் அந்த விதையெல்லாம் கீழே விடாமல் நம்மளுக்கு அந்த காரம் கிடைக்கும். இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கணும். ரொம்ப எண்ணெய் விட வேண்டாம், ஒரு சொட்டு எண்ணெய் விட்டால் போகிறோம். அப்புறமா இதையும் நல்லா வதக்கி நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் கூட 2 கடுகும் போட்டுக்கலாம். கடுகும் போட்டுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த புளி ஜலத்தை நான் கரைச்சி வச்சுட்டுருக்கேன். அதையும் போட்டுட்டு உப்பையும் போட்டு பெருங்காயத்தையும் போட்டு சூடாறின அப்புறம் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப சாஃப்டாகவும் அரைக்க வேண்டாம், ரொம்ப திரியாக அரைக்க வேண்டாம், மீடியமாக அரைச்சுண்டாக்கா நல்லாயிருக்கும். இப்போ ஒவ்வொன்றா நான் வதக்கினேன், தனித்தனியாக தான் வதக்கினேன். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன், உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது புளி ஜலம், இதை கரைச்சி வச்சுட்டுருக்கேன். இதையும் கொஞ்சம் விட்டுட்டு நம்ம தொகையில் நல்லா அரைச்சி வச்சுட்டாச்சு. நான் இந்த கொத்தமல்லி ஒரு கை இருந்தது, அதையும் இந்த காய் நான் கோவக்காய் வதக்கினது இதெல்லாம் இந்த கொத்தமல்லியை வதக்க வேண்டாம், ப்ளெயினாகவே பச்சையாகவே போட்டு இதையும் அரைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் போட்டு அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இது இந்த தொகையில் ரெடி ஆகிடுது. அடுத்தது நான் பண்ணினது இது சாதம். அப்புறம் மலபார் வெள்ளரிக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வெள்ளை வெள்ளரிக்காய் இதை கட் பண்ணி 2 விசில் வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அது கூடயே 1 கப்பு நான் பருப்பையும் வேக வச்சுட்டுருக்கேன். பாதி துவரம்பருப்பு, பாதி பயத்தம்பருப்பு இது வேக வச்சுட்டுருக்கேன். இதுக்கு மஞ்சப்பொடி பொருளை தான் வெள்ளையாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் அதை மசக்கி வச்சுட்டுருக்கேன். இதுக்கு நம்ம அரைக்கணும். அரைப்புக்கு இதை அரைச்சி வச்சுட்டுருக்கேன். என்னெல்லாம் போட்டு அரைச்சேன்னு சொல்கிறேன். ஒரு மூடி அப்படியே தேங்காய், நிறைய தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஜீரகம், ஒரு 5, 6 வற்றல் மிளகு இதை போட்டு நல்லா அதையும் அரைச்சி வச்சுட்டுருக்கேன். முதல்ல நம்ம தாளிச்சுடலாம். எண்ணெயை விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலையும் ஒரே ஒரு வத்த மிளகாயும் போட்டு அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் வெடித்ததுக்கு அப்புறமா காயை போட்டு மஞ்சள் பொடியை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பருப்பையும் போட்டு அதன் கூட எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இலக்கி நம்ம அரைச்சி வச்சுட்டு தேங்காய் இருக்கு இல்லையா, இதையும் போட்டுட்டு உப்பையும் போட்டுட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்தப்புறம் நம்ம இறக்கிடலாம். இதுவும் நல்ல டேஸ்டியாகவே இருக்கும். அப்புறம் கடைசியில் நம்ம இறக்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி கொஞ்சமாக தனியா பவுடர் கொரன்னு ஆற்றுலையே அரைச்சது அதை போட்டாக்கா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயமும் போடணும் இந்த கூட்டுக்கும். பெருங்காயம் போட்டாக்கா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதையும் போட்டு நம்ம எல்லாத்தையும் தாளிச்சப்புறம் இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம கூட்டும் ரெடி ஆகிடும். எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நான் போட்டிருக்கேன், அதையும் காமிச்சிருக்கேன். அடுத்தது நான் பண்ணியிருந்த ரசம் தான். ரசத்துக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா தக்காளியை கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலையும் வச்சுட்டுருக்கேன். இப்போ முதல்ல தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு ஜீரகம் இதை தாளிக்க விட்டுட்டு இங்கே வச்சுட்டுருக்கிற காயையும் போட்டுடலாம். இது ரசத்துக்கு கரைச்சி வச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் புளி ஜலத்தை விட்டு அதிலேயே உப்பு, மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமாவும் போடுவேன். அப்புறம் ரசப்பொடி அதையும் போட்டுட்டு இந்த ரசப்பொடியிலேயே மிளகு ஜீரக பொடி எல்லாம் இருக்குது. இருந்தால் கூட கொஞ்சமாக அந்த மிளகு ஜீரக பொடி போட்டு ஒரு சொட்டு மிளகா பொடியும் போட்டுட்டு இந்த எல்லாம் வதங்கி அப்புறம் இது கூட கொட்டிட்டு கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து ஒரு தலை வந்த அப்புறம் நம்ம இறக்கிடலாம். கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு சொட்டு வெல்லத்தையும் போட்டு இறக்கினாக்கா நம்மளோட குட் ரசம் ரெடி ஆகிடுது. அப்புறமா லாஸ்ட்டாக பண்ணியிருந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை தான். 4 உருளைக்கிழங்கு 3 விசில் வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப கொழிய வேக வைக்கக்கூடாது, அப்புறம் நல்லா இருக்காது. இதில் தாளிக்கிறதுக்கு 2 ஜீரகமும் கடுகும் போட்டுட்டு இந்த நம்ம உருளைக்கிழங்கையும் போட்டு அதில் மஞ்சப்பொடியும் போட்டுட்டு கேஸை கொஞ்சம் சின்னதாக்கி எல்லாத்தையும் இலக்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு உப்பும் போட்டுடலாம், பெருங்காயமும் போடணும். பெருங்காயமும் ஜீரகமும் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்குக்கு. அதுக்கப்புறம் நான் ஆற்றுல பொடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த கூட்டுக்கு கறிக்கெல்லாம் போடுற மசாலா அந்த கறி மசாலாவையும் போட்டுட்டு கொஞ்சமாக மிளகா பொடியும் போட்டு நல்லா இலக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது நல்லா முறைன்னு நல்லா கிறிஸ்பியாக ஆகணும். இங்கே பாருங்க ஆகிடுத்து. மேலேடு அதுக்கு வறுத்த கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம சமையல் ரெடி ஆகிடுத்து. உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொகையல் இருக்குது, கூட்டு இருக்குது, ரசம் இருக்குது, சாதம் இருக்குது, கறி இருக்குது. எப்பவும் போல ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.